ஒரு கிராமத்தில் ராமு என்ற தொப்பி வியாபாரி இருந்தான். அவன் தினமும் பல நிறங்களான தொப்பிகளை கூட நிறைய வைத்து கிராமமாக சென்று விற்றான். ஒரு நாள் கடும் வெயிலில் நடந்து கொண்டிருந்த ராமு ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஓய்வெடுக்க அமர்ந்தான். அவன் கூடை அருகில் வைத்து சிறிது நேரம் தூங்கிவிட்டான். அந்த மரத்தில் ஒரு சுறுசுறுப்பான கிளி வாழ்ந்து கொண்டிருந்தது. ராமுவின் கூடை திறந்திருப்பதை பார்த்த கிளி வண்ணமயமான தொப்பிகளை பார்த்து மிகவும் கவரப்பட்டது. இது என்ன அழகான தொப்பிகள் என்று கிளி நினைத்தது. அது ஒரு தொப்பியை எடுத்துக்கொண்டு தன் தலையில் போட்டுக்கொண்டது. சிறிது நேரத்தில் ராமு விழித்தான். அவன் கூடையை பார்த்தபோது பல தொப்பிகள் இல்லாமல் போயிருந்தன. அவன் மேலே பார்த்தான். மரத்தில் கிளி தொப்பி போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தது. ராமு சிரித்துக்கொண்டு, அட கிளியே, அது என் வியாபாரத்துக்கான தொப்பி, அதை எனக்கு கொடு என்றான். கிளி ராமுவின் நல்ல மனதை பார்த்தது. நீ நல்ல மனிதன், நான் விளையாட்டாகத்தான் எடுத்தேன் என்று சொல்லி தொப்பியை கீழே போட்டது. ராமு அந்த தொப்பியை எடுத்துக்கொண்டு கிளிக்கு நன்றி சொன்னான். அதன் பிறகு அவன் கிளிக்கு சில தானியங்களையும் கொடுத்தான். கிளியும் மகிழ்ச்சியாக கீ கீ என்று கத்தி பறந்தது. ராமு வியாபாரி கிளியுடன் நண்பனாகிவிட்டான். அடுத்த நாள் அவன் மீண்டும் அந்த மரத்துக்கு அடியில் வந்தான். அவன் கிளியை பார்த்து, கிளியே, நேற்று நல்ல உதவி செய்தாய், இன்று என்னுடன் வருவாயா என்றான். கிளி மகிழ்ச்சியாக கீ கீ என்று சம்மதித்தது. ராமு கிராமத்துக்கு சென்றான். ஆனா அந்த நாள் யாரும் தொப்பியை வாங்கவில்லை. ராமு சோகமாக, இப்படி போனால் என் வியாபாரம் எப்படி நடக்கும் என்று கவலைப்பட்டான். அதை பார்த்த கிளி ஒரு யோசனை செய்தது. அது ஒரு தொப்பியை எடுத்துக்கொண்டு அழகாக தலையில் போட்டுக்கொண்டு மரக்கிளையில் நின்றது. பிறகு அது சத்தமாக கத்த ஆரம்பித்தது. கீ கீ, பாருங்க, அழகான தொப்பி. கிராம மக்கள் அதை பார்த்து சிரித்தார்கள். அட, இந்த கிளி ரொம்ப கியூட்டா இருக்கு என்று சொல்லி அருகே வந்தார்கள். ஒரு குழந்தை சொன்னது, அப்பா, எனக்கும் அந்த மாதிரி தொப்பி வேணும். அதனால் மக்கள் எல்லாரும் ராமுவிடம் இருந்த தொப்பிகளை வாங்க ஆரம்பித்தார்கள். சில நேரத்திலேயே எல்லா தொப்பிகளும் விற்றுவிட்டன. ராமு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் கிளியை பார்த்து, நீதான் என் லக்கி ஃப்ரெண்ட் என்றான். அவன் கிளிக்கு நல்ல உணவும் கொடுத்தான். கிளியும் மகிழ்ச்சியாக பறந்தது. நண்பன் என்றால் உதவணும் என்று நினைத்தது. புத்திசாலித்தனமும் நண்பனும் இருந்தால் நிச்சயம் வெற்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.